ஓகே. ஹாய் ப்ரோ. How are you? Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கிறேன். அப்புறம் ஆமென். எப்படி போச்சு இன்னைக்கு? ஆமென். எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லபடியா போச்சு. அப்படியே போச்சு. ஆமென். ஆமென். என்ன ஒரே ஆமென் 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 இன்னைக்கு பாட்டு 6 மணிக்கு ரீல்ஸ் வந்ததா? ஓ ஆமென். நானும் மறந்துட்டேன். அந்த பாட்டை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபோன் எடுத்து வச்சிருக்கிறேன். 6 மணி ஆறு மணி ஆயிடுச்சா? 6 மணி ஆயிடுச்சு. பாட்டு வரலையே. பாட்டு வந்து போகணும். அப்புறம் சொல்லிட்டே இருக்கிறேன். வந்துருச்சு. பாட்டு வந்துருச்சு. எஸ், நம்ம ஆமீன்னு ஒரு பாட்டு, ஜான் ஜெபராஜ் அவர் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ஆமீன்கிற பாட்டு. அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதில் என்ன சொல்லிட்டு நம்ம ரிவ்யூஸாக பார்ப்போம். தென் அதோட ரிவ்யூஸும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ பாட்டு பார்க்க போகலாமா? விஜயோவுக்கு குக்கிங் பண்ணுற மாதிரி வச்சுருந்துச்சுல, இது பர்த்டேக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவரோட பர்த்டேக்காக சும்மா பண்ண நினைக்கிறேன். பயங்கரமாக அடிக்காக இருக்குமா? பயங்கரமாக சவுண்டு, மியூசிக்கு, லைட்டு, 6 மணி ஆரவாரமாக இருக்குது. வீடியோ Let's together sing amen and receive all the blessings. Ready? ஜாஸ் ஆதியும் அந்தமும் ஆல்பா ஒமேகாவும். ஹே ஆதியும் பார்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல்பா ஒமேகாவும். பரலோகில் அவர் நாமம் ஆமென். என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென். என் பரிகாரியானாரே ஆமென். செம்மையாக இருக்கு. லைவ்ல விட்டுருந்தாங்க. நீதியா சைலண்டா அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. எஸ், சங்கீதம் 91. உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. உன்னதர் மறை உண்டு, நமக்கு சிம்பிள் லிரிக்ஸ் இருக்கு. செம்மையாக இருக்குல்ல மாதிரி. பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். ஆச்சு. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஓ வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். 53. பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே. பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே. தழும்பாலே குணமானோம் ஆமென், பலவீனம் நமக்கில்லை ஆமென். அவர் தழும்பாலே குணமானோம் ஆமென், இனி பலவீனம் நமக்கில்லை ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும். சங்கீதம் 126. சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஓ சிறையிருப்பை திருப்பினார், நம்மை நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென், இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென்,
அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். We are a new creation in Christ Jesus. நமக்கு மரபியல் வியாதி இல்லை. We do not have any genetic disorders or sickness. Our DNA has changed. மரபியல் வியாதி இல்லை. நம் மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் வியாதி இல்லை. நம் DNA மாறிற்றே. சிலுவையில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். Go. வார்த்தைக்கு அழிவில்லை. அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. அது எல்லாமே உற்சாகமான ஒரு பாட்டு. செயலாகும். பாட்டு ஹில் சாங் மாதிரி இருக்குங்க. இந்த ஹில் சாங்லாம் பேசும்போது அதனால அதே எஃபெக்ட் அதே feel. மியூசிக்கில் தான் சாங்ஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சாங்கே ஒரு மியூசிக் மாதிரி இருக்கு. மழை பெய்ஞ்சு வந்த மாதிரி இருக்கு பாட்டு. புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்கு இந்த பாட்டு. ஆமாம், அது மழை பெய்ஞ்சு புயலுங்கிறாரு. இதெல்லாம் இப்படி ஓவராக அப்படி போகிறது வைக்கிறாரு. உண்மையிலே இந்த பாட்டு அது ஒத்தான பாட்டு. போன பாட்டு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம். இந்த பாட்டு கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் அப்படின்னு அடிச்சே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாட்டு அவ்வளோ அப்படியே அற்புதமான பாட்டாக இருக்குது. லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நம்ம கேட்ட லிரிக்ஸ் தான். தொண்ணூத்தோராம் சங்கீதம் அருமையான ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்னு சொல்லலாம். கண்டிப்பாக செம்ம எனர்ஜி இல்லை அவர் பாட்டு. அதுவும் ஒரு 2-3 ஸ்டெப் வேறு போட்டிருக்காரு. ஸ்டெப் வேறு போட்டு அவர் அப்படியே போடும்போது நமக்கே அப்படியே ஒரு வைப்பாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது பாட்டு. செம்மையாக இருக்குது பாட்டு. நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் ஏதோ ஓட புகழ்றேன்னு நினைக்க வேண்டாம். மியூசிக் வந்து இதில் கெனித் ஜெரால்டோ ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. வழக்கமாக கிட்டார்னாலே கேட்க வேண்டாம், கேட்பா ஜெரமியாக தான் பண்ணுறாரு பார்த்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி ஆடினவங்களாம் அவனோட பேர் என்ன பண்ணுறாங்க. பட் அவங்க பாட்டு ஆமேன்னு சொல்லும்போது அவங்க பாடிப்பாங்க. பாட்டுலாம் அவன் பேர்லாம் பாரு எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்குது. அது கேனா டிலைட் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் நம்பர் இருக்கான். வெல்கிங் க்ரீ பெலின் இருக்கு. இப்போ சின்ன ஒரு அப்பாட் என்னமோ பேர் இருக்குது. இடையில ஒரு டக்குவா என்னவோ பேர் இருக்குது. ஏதோ புரியல அந்த பேர். சரி, ஓகே. இவங்கெல்லாம் வந்து பின்னாடி ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான் எதுவும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பாடம் செஞ்சுருக்காங்க, அதை கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க வந்து அவங்க ஃபேன்ஸாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்கா ஃபேன்ஸோ இல்லாட்டி ஏதோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மட்டும் இந்த நல்லா தெரியுது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவரோட பிக்கஸ்ட் ஃபேன் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க நாங்களும். சரி, ஓகே. இது பாட்டினோட லிரிக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் தொழிற்கரம் சங்கீதம் நம்ம சங்கீதத்திலேருந்து நிறைய எடுத்து அந்த மாதிரி அவர் இயேசுநாதர் பட்ட பாடுகளையும் அதில் சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சிலுவையில் பிறந்தும் நிலுவையில் அற்புதமான லிரிக்ஸில்
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். மரபியல் கோயில்ல ஏன்னா டிஎன்ஏவே நம்ம மாறிடுச்சு எல்லாமே ஆமேன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாரு. நமக்கு எந்த வித்தியாசமான வரிகள்லாம் இருந்துச்சு. உண்மையிலே ஆமீன். உண்மையிலே ஆமேன். அற்புதமான பாட்டு. என்ன பாட்டு கூட நினைக்கிறேன், நல்லா இருக்கும் பாட்டு. ஓகே, நீங்க ஏதாவது சொல்றீங்க பாட்டு பத்தி? ரொம்ப அற்புதமான பாட்டு, ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டு. அதான் முன்னாடி சொன்னது, ஒர்ஷிப்ல நம்ம சாங்ஸ் பாடுவோம், ஆனால் இந்த சாங்கே ஒரு ஒர்ஷிப் மாதிரி இருக்கு. அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல நம்ம சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த பாட்டு பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் நம்ம கமெண்ட் சொல்லுங்க. எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது, நாங்கள் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடணும், அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய காத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தர்ற ஃபீட்பேக்கும் கமெண்ட்டும் அப்படி லைக்ஸும் தான் எங்களோட அடுத்த மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் தந்தால் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடணும் அப்படிங்கிறது மோட்டிவேட் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென்.